சார் மீஸ் சார் எந்த போர்ஷன் சார்? காலேஜ் போர்ஷனா இந்த போர்ஷனா? ஏன்னா காலேஜ் போர்ஷன்னா மீஸ் எடுக்கணும், இப்பனா தாடி இருக்கணும். தாடி எடுத்தோம்னா மினிமம் 21 நாள் ஆகும் திருப்பி எனக்கு அந்த தாடி முடி எல்லாம் வளர்றதுக்கு. ஏன்னா கிளீன் ஷேவ் 1 month வச்சுப்போம். கேட்குறேன், அவர் ஸ்பெசிஃபிக்கா காலேஜ் போர்ஷன் சொல்றாரு. ஸோ நான் என்ன சொன்னா, ஓகே சார் அப்படின்றேன் ஷேவ் பண்றதுக்கு. சரி, ஸ்பாட்டுக்கு போயிட்டு ஷேவ் பண்றதோட நம்ம போகும்போது டைம் சேவ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஷேவ் பண்ணிட்டு போயிடுறேன். போற சங்கர் சார் டக்குன்னு நீங்க பார்த்துட்டு அப்படியே ஆஃப் ஆயிட்டார். பிளாக், என்ன ஸ்ரீகாந்த் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாரு. என்ன சார் ஆச்சு அப்படின்னு. என்ன ஸ்ரீகாந்த், நீ இவ்வளோ ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட், இவ்வளோ மெச்சூர் பர்சன், நீங்க எப்படி இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலாம் அப்படின்னு பயங்கர he was very upset, very angry. I've never seen Shankar sir like that ever. I was shattered. என்னடா அது, எனக்கு அப்படியே கண்ணெல்லாம் தண்ணி வந்துச்சு. என்னடா அது, நம்மளை பார்த்து இப்படிலாம் சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி. நான் சொன்னார், ஒரு டிசிப்ளின் ஆர்டிஸ்ட், I never expected this from you. You disappoint me. I'm so dejected. என்ன ரீசன்னா அவர் சொல்றார், இன்னைக்கு வந்து இந்த முதல் தாடி போர்ஷன் இருக்கு அப்படின்னா யாரு சொன்னாங்க? நான் அந்த பக்கம் பார்க்குறேன்ன்றார் அந்த ஆள். அதே அந்த ஆள் உருட்டிடுவார். நோ ரியாலிட்டி செக் என்னன்னா, the person requested not to tell and he is arguing there saying, இல்ல சார் எனக்கு தெரியும் சார், அங்க போய் நான் சொல்லவே இல்லை சார், எல்லாம் மூஞ்சிக்கு நேரம் போய் சொல்றாரு. The reality is I was told, so I have done it and come. இல்லைன்னா I wouldn't have. So சார் சொல்றாரு, சார் நீங்க இங்க வர வேண்டியதானே சார், இங்க நாங்களே வந்து ஷேவ் பண்ணிட்டு இருப்போமே, அதுக்கு தான் ஆள் இருக்காங்களே, ஏன் நீங்க பண்ணீங்க? எடுத்து டைம் என்ன பண்ணியிருக்கீங்க? இங்கேருந்து ஒரு கப்பல்ல வந்து ஒரு வண்டி, கிரேன், கீன், எக்யூப்மெண்ட் செட் எல்லாம் போயிருக்கு அண்டமான்ஸ்க்கு. இட் டேக்ஸ் 15 days டு ரீச் தேர், 1 week or something டு ரீச் தேர். என்ன சீன் எடுக்கிறாங்க? கிளைமேக்ஸ். அண்ட் இங்க வந்து நானும் ஜீவாவும் வந்து இவரை ஜீவாவை பிக்கப் பண்றது, நான் கார்ல வருவேன் இல்லையா, ஸ்டார்டிங் ஓப்பனிங் சீன் ஏர்போர்ட்ல இருந்து, அந்த சீனுக்கான அபார்ட்மெண்ட்ஸ் எல்லா ஸ்கெட்யூல் போயிடும். லாஸ் அது மேட்ச் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்து அண்ணெல்லாம் ஃபோன் பண்ணாரு, எனக்கு செஞ்சுட்ட போல் இருக்கு அப்படின்னாரு. இப்படிதான் ஷூட்டிங் தந்துப்பிட்டியா அப்படின்னாரு. ஆல்ரெடி நான் வந்து கிடக்குறேன், திருப்பி அதுல வேற நீங்க எதுக்குமே. ஆனா கடைசி வரைக்கும் சொல்லியா சங்கர் சார் கிட்ட? எப்பதான் சொன்னீங்க? இல்ல, அதுக்கப்புறம் அவரோட மேனேஜர் போய் சொல்லிட்டேன். அப்புறமா ஏன்னா ஐ காட் ரியலி அப்செட். ஸோ என்னோட மேக்கப் மேன் போயிட்டாங்க, போய் சொல்லிட்டாரு, என்ன சார் இதான் நடந்துச்சு, நீங்க என்ன வந்து சாருக்கு சொல்லாம இருக்கு. ஸோ அது அப்புறமா தெரிஞ்சது. நீ கேம் அண்ட் ஸ்டோல் அதான் சொல்லிட்டீங்க. ஆனா உண்மையில தாடி வளர வரைக்கும் வெயிட் பண்ணாங்களா திரும்ப? ப்ராப்ளம் இஸ் கப்பல் அங்க போயிடுச்சு, கால் பேக் பண்ண முடியாது. அங்க அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஹேஸ் டு பி கெப்ட் இன் லேண்ட். அதுக்கு ஒரு டாக் வைக்கணும், ஆர்டிஸ்ட் டேட்ஸ், விஜய் அவர்கள், ஜீவா, சத்யன், இல்ல சத்யன், திருப்பியும் இவங்க டேட்டு, இலியானா டேட்டு, இதெல்லாம் ப்ராப்ளம் தானே. ஸோ திரும்பவும் என்னோட தாடி வளர்க்க அண்ட் ஷூட்டிங் ஹேட் டு பி கேன்சல். ஸோ ஸ்கெட்யூல் ரீஷஃபிள் பண்ணாங்க. ஸோ அதனால தான் 8 மாசம் ஆச்சு, இல்லைன்னா 6 மாசத்துக்குள்ள முடிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த 6 மாசம் எதுக்கு அப்படின்னா 3 மாசத்துல முடிக்க வேண்டிய படம் தான் அது. எவ்ரி ஆல்டர்னேட் இதுதான் பண்ண முடியும். அதாவது எனக்கு தாடி வளர்ந்த பிறகுதான் ஷூட், தாடி ஓவராடி கிளீன் ஷேப் பண்ணா அந்த போர்ஷன். ஸோ எல்லாத்துக்குமே 21 days 25 days எல்லாரும் வெயிட் பண்ணும். மேபி அது சில டைம் மட்டும்தான் விஜய் அவர்கள் அந்த வேற போர்ஷன் எடுப்பாங்க. ஈவன் நண்பனோட சாங் மேக்கிங்கே பயங்கர ஃபேமஸ். அந்த டேபிள்ல ஒரு கீழே விழுறதா இருக்கட்டும், டக்குன்னு திரும்ப அதான் நாங்க விழுந்திருப்போம். ஐயோ, வன்மோர் வந்துச்சுன்னா அது கன்ஃபார்ம்டா நானும் ஜீவா பார்த்தோம். நான் இல்ல, நீ, ஏன்னா அவரெல்லாம் பெர்ஃபெக்டா பண்ணிருப்பாரு. அப்புறம் ஒரு மூமெண்ட் வந்து எனக்கு வரவே இல்லை. அது வந்து ஆல் இஸ் வெல்ல ஒரு பர்டிகுலர் மூமெண்ட் வந்து அந்த மூமெண்ட் எனக்கு வரல. அந்த பிட் ரொம்ப ஈஸி ப்ரோ, ரொம்ப ஈஸி, இப்படிதான் அப்படின்னா வரல. அப்புறம் அங்கேயும் ஷோவி மாஸ்டர் கொஞ்சம் ஷோவி மாஸ்டர் அதுக்காக மாத்தினார் அந்த மூமெண்ட்டை. ஆமா, விஜய் அவரும் வந்து அப்செக்ட் பண்ணாம ஓகேன்ட்டாரு. என்னென்ன பண்ண வேண்டியிருக்கு உனக்காக அப்படின்னாரு. சரி, ஓகே. சோ இப்போ பார்ட்டி நடக்கும்ல, ஆஃப்டர் பார்ட்டி எப்பயாச்சு ஃபங்க்ஷனுக்கு, அப்பெல்லாம் நான் ஆடிடுவா, இங்கெல்லாம் ஆடு அப்படின்னுவாங்க. சரி, ஓகே. சோ இப்போ திரும்ப உங்களுக்கு அந்த ஒரு நண்பன் கேங் கூட அப்படியே ஒரு கார்ல ஒரு டூர் போகணுன்ற ஒரு பிளான் இருக்கு, இல்ல ஒரு வாய்ப்பு அமைது? சோ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு ஜிந்தகி நா மிலேகி துபார் மாதிரி ஒரு படத்தை எடுத்து தமிழ்ல பண்ணா எக்ஸ்ட்ராஆர்டினரியா இருக்கும். அந்த ஸ்கை டைவிங்ல மட்டும் தூக்கிடலாம். சங்கர் சார் கிட்ட சொல்லி கண்டிப்பா நண்பன் பார்ட் 2 ஆக்சுவலி வை நாட் இருக்கலாம். சோ இப்போ என்ன பண்றாங்க அவங்க 3 பேர் தானே? அதானே சொல்றேன், நான் வேணா தொலைஞ்சு போயிடுறேன். இல்ல ஜீவாவை தொலைச்சிடலாம், அவரை கண்டுபிடிக்கலாம்.
இல்ல சத்யன் அவரை தொலைச்சிட்டு கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரி எதாவது பண்ணலாமே. இனிமேல் படம் ஒரு 2 படம் தான் இனிமேல் நடிக்க போறேன்னு சொல்லியிருக்காரு. மொத்தமே தவிர ஏதாவது நடிக்கிறத ஸ்டாப் பண்றேன்னு சொன்னதா இருக்கட்டும். அந்த மாதிரி தவறான முடிவுலாம் எடுத்துக்காதீங்க. நிறைய படங்கள் பண்ணுங்க. ரசிகர்கள்லாம் வருத்தப்படுவாங்க. நாங்கெல்லாம் ரசிப்போம். I hope shocking is political entry. Why shocking? It's தெரியுமா? I think he would have wanted. I think ஒரு லீடர்ஷிப் இருக்கு அவர்கிட்ட, ஒரு குவாலிட்டி அண்ட் அவர் பேச்சுலயும் ஒரு கிளாரிட்டி இருக்கு. அண்ட் நீங்க பாருங்களேன், அவர் ரொம்ப சிந்திப்பாரு. அவர்கிட்ட நீங்க பேச்சு வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்படணும். அப்படின்னா எவ்வளவு சிந்திச்சுட்டு இருப்பாரு. மௌனமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். பாருங்க, நான் எவ்வளவு நான்ஸ்டாப் பேசுறேன். அந்த மாதிரி மௌனமா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா they are actually grasping knowledge. So I think he is very balanced person.